Saran's Hospitals. தங்கத்து மருந்தாக சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த கேள்வியாக இருந்தால் கூட ஆயுர்வேதிக்கும் சித்தாவும் இதை தொடர்ந்து ஆமாம் எந்த பக்கவிளைவு இல்லாமல் கொடுக்க முடியுங்கிறத பலது சொல்லி பலது ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதோட மருந்துகள் மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. ஒரு சமயம் அதில் மெட்டல் எஃபெக்ட் இருந்தாவோ சைடு எஃபெக்ட் இருந்தாவோ விட்டுருவாங்களா நம்ம ஆளுங்க? விடவே மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இதோட எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு ரெகுலேட்டட் கம்பெனி, ஒரு நல்ல ஒரு 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 ரெப்யூட்டட் கம்பெனி அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக தப்பான விஷயங்களை இது செய்யவே மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஆயுர்வேதிக்கில் இந்த ஸ்வர்ண பிரசான் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்ரி மந்த் பூச நட்சத்திரத்து அன்னைக்கு ஒரு 2-3 சொட்டு நம்ம நாக்கில் விட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இது இன்னும் அவ்வளோ இம்யூனிட்டியான கண்டிப்பாக இம்யூனிட்டி அந்த காலத்தில் நம்ம எல்லா பலதையுமே நம்மளுடைய நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இன்றைக்கி ஈஸியாக ஒரு விஷயத்தை கேட்டுருவாங்க, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா, சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கான்னு. எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் ப்ரூஃப் பார்க்க முடியாது. சிலதெல்லாம் ரெவலேஷன்னால் நடந்திருக்குது. இப்போ சித்தர்களுக்கு உயிரோட ஜீவசமாதியானது. நீங்கள் போகக்கூடிய எல்லா கோயில்களுமே ஜீவசமாதி தான் அது கோயில்களாக கருதப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் மருதமலைக்கு போனீங்கன்னா பாம்பாட்டி சித்தர், பழனிக்கு போனீங்கன்னா போகர், அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சித்தருடைய சமாதி தான் கோயிலாக வழிபடப்பட்டது. நம்ம சம ஆதி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானத்தின் மூலமாக செய்தது. இப்போ அந்த காலத்தில் நம்முடைய அகஸ்தியர் போகும்போது என்ன சொல்லுமாமா, அந்த மூலிகையெல்லாம் சொல்லி அகஸ்தியர்கிட்ட அகத்தே ஈயுமாமா, அகத்து சொல்லுமாமா, இந்த மூலிகை இது எனக்கு நான் இதுக்காக யூஸ் ஆவேன்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம சிதறல் எல்லா நோய்களுக்குமே ஒரு பேண்டமிக்லேருந்து பலவிதமான சிக்கன் குனியா, ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ, அது இதுன்னு பலது வந்தபோது கூட கபசுர குடிநீர் குடி, நிலவேம்பு குடிநீர் குடி, இதை தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிக் மெடிசன்ஸ் இன் சித்தா அண்ட் ஆயுர்வேதா. இலைப்பார் வேர்ப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட பேசிக் இலை வேரில் மட்டுமே செஞ்ச விஷயங்கள். இதுக்கப்புறம் பஸ்பம், சிந்தூரம், வீரம், பூரம், உப்பு, குருமருந்து, சுண்ணம் சொல்லி போயிட்டே இருக்கும். இதன் மூலமாக தான் இந்த ஸ்வர்ண பிரஷ்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. நம்மளுக்கு ஈஸியாக மெட்டலுக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்யூனிட்டி ரொம்ப குறைவு, அனீமிக்காக இருக்கிறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, ஒரு சரியாக வேலை செய்கிறதில்ல, ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்க, எனக்கு மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நோய், எப்போ காய்ச்சல், அடிக்கடி காய்ச்சல் வந்துடுது, சளி பிடிச்சிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது, என்னோடய பிரெயின் ஆக்டிவிட்டி சரியில்லை, இவங்க சரியாக பார்க்குறதில்ல, ஒரு இடத்துல சரியாக கான்சன்ட்ரேட், பல விஷயங்கள் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த ஸ்வர்ண பிரசான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஆயுர்வேதிக்கில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கண்டுபிடிப்பு. அதை கொடுக்கும் பொழுது ஒரு குழந்தையோட பிரில்லியன்சி ஜாஸ்தியாகுது, நாலேஜ் ஜாஸ்தியாகுது, அவங்களோட ஆர்கனைஸ்டாக நல்ல ஒரு எஃபெக்டிவாக அவங்க உருவாகிறதுக்கான வாய்ப்பு, இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே அற்புதமான ஒரு விஷயம். நம்ம நம்ம சரண்ஸ் மருத்துவமனையில் எவ்ரி மந்த் அந்த பூச நட்சத்திரத்து அன்னைக்கு ஃப்ரீயாக இதை நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் அலாட் பண்ணுறோம். 6 months பேபிலிருந்து 14 years வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆண் பெண் குழந்தைகளுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். ரெகுலராக கொடுக்கலாம். இப்படி அஃபோர்டபிலிட்டி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கொடுங்க. ஆனால் இதை பொறுத்தளவுக்கு எங்கள் மருத்துவமனையில் எல்லா பிரான்ச்லேயுமே பூச நட்சத்திரம் அன்னைக்கு இதை நம்ம ஃப்ரீயாக அலாட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸலண்ட்டான மெத்தடு, இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஆயுர்வேதிக்கில் ரொம்ப டீப்பாக ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னா இது பல மடங்கு அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி ரைஸ் பண்ணும். நம்ம நிறைய வேக்சினேட் அது இதுன்னு போட்டுட்டு குழந்தைகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய ப்ரிசர்வேட்டிவ் அது இதுன்னு கொடுத்து மோசமான ஒரு சூழல் கொண்டு போகிறத இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய இம்யூன் பூஸ்டராக இருக்கும். இந்த குழந்தைகளோட ஆரோக்கியம், அது மட்டும் இல்லாமல் பிரில்லியன்சி, நாலேஜ், பாசிட்டிவிட்டி பலதும் இந்த மருந்து செய்யும் அப்படிங்கிறத ஆயுர்வேதிக் நோட்ஸில் இருக்குது. அது பண்ணியிருக்கு, நிறைய பேருக்கு நம்ம அதை கொடுத்துருக்குறோம். ரொம்ப எக்ஸலண்ட்டான மெத்தட்ஸ், அவங்களோட பிரில்லியன்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு தவற விடாதீங்க. எவ்ரி மந்த் நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பூசனை உங்கள் குழந்தை உங்கள் வீட்டில் 6 மாதத்துலேருந்து 14 வயசு வரைக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் இந்த பூச நட்சத்திரம் மார்க் பண்ணி அன்றைக்கி ஒரு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த இம்யூனிட்டேஷன் உங்களுக்கு தரோம். Thank you. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 6 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை
World's best integrated hospital.